2004 to 14 எவ்வளவு ஸ்கேம் எடுத்து பாருங்க. நீங்க சும்மா சொல்றீங்க UPA 1 and 2 ஸ்கேம்ஸ் போட்டு பாத்தீங்கன்னா எல்லா சேனல்லையும் 15 சேனல் அவன் ஒவ்வொருத்தரும் ஆர்டிகல் போட்டு வச்சிருக்கான். 15 ஊழலா சொல்றான். காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்து ஒண்ணு பாக்கி கிடையாது. ஆதர்ஷ் அடுக்குமாடி குடியிருப்புல இருந்து எல்லா துறையிலும் இஸ்ரோ வரைக்கும் பண்ணி வச்சிருந்தாங்க. பாரத பிரதமர் 11 வருஷமா ஆட்சி பண்ண சொல்றாரு. ஆட்சி பண்ணிருக்காரு. அதற்கு முன்னாடி 11 வருஷமா குஜராத்துடைய முதலமைச்சர் இருந்தார். ஒரு தலைவர் 23 24 வருஷமாக பதவியில் இருக்கிறார். டிசிஷன் மேக்கிங்ல ஒரு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல கூட முடியல சார். சொல்ல கூட முடியல. ப்ரூவ் பண்றது, சண்டை போடுறது, கோர்ட்ல நிக்கிறது. அப்புறம் குஜராத் கலவரம் தொடர்பாக STF விசாரணை நடத்துது. இஃப் ஐ அம் நாட் ராங், ராகவன் நினைக்கிறேன். குஜராத்துடைய முதலமைச்சர் SIT உடைய விசாரணைக்கு தனி நபராக போனார். குஜராத்துடைய முதலமைச்சர் தனி நபராக 2 நாட்கள் மாறி மாறி விசாரணை. அறிக்கை வந்தது கண்கூடு. அவர் நிரபராதின்னு முழுமையா வெளியிட்டார். ஆனால் நேஷனல் ஹெரால்டு கேஸ் வருது சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்தி மீது. கோர்ட்டுக்கு அப்பியர் ஆக மாட்டேன்னு மேல 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 சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் இல்ல நீங்க ஆஜராயிட்டா ஆனு சொல்லிட்டாங்க. நீங்க பெயில் வாங்குறதுக்கு ஆஜராகனு சொல்லிட்டாங்க. பெயில் வாங்குறதுக்கு போறாங்க சார். ஒரு பேரணி மாதிரி. எதுக்குங்க? சுதந்திரம் வாங்குறதுக்கு இல்ல, பெயில் வாங்குறது. அப்படி போனாங்க. அப்ப ஜஸ்ட் இமேஜ் யோசிச்சு பாருங்க. 2 தலைவர்களை ஒப்பிட்டு பாருங்க. இவர் எப்படி இந்த இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்றார்.